எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க உணவு காடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உணவு காட்டுக்குள்ளே வீட்டுக்கு தேவையான எல்லா பழமரக்கன்றுகளும் நம்ம நட்டு வச்சுருக்கோம். அதில் குறிப்பாக இன்றைக்கி கொய்யாக்கன்றை மட்டும் பார்ப்போம். இந்த கொய்யாக்கன்று 2020 கொரோனா காலகட்டத்தில் வாணியம்பாடி திருப்பத்தூர்லேருந்து வரவழைச்சி நட்டது. இந்த கன்று நட்டதையும் 6 மாதத்துலேருந்து காய்க்க ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு 2 வருஷத்துக்கு பிறகு தான் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கன்று நடுறதுக்காக நாங்கள் குழி எடுத்து அந்த குழியை காய போட்டு அதுக்குள்ளே வெள்ளாட்டு எருவெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த கண்ணை நட்டோம். இந்த கன்று நட்டதுலேருந்து நமக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்து நாம் சாப்பிடக்கூடிய பழங்கள்லே இனிப்பு சத்து மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய பழம்னா அது கொய்யா பழமாக தான் இருக்கும். அதனால நம்ம எல்லாருமே சாப்பிடலாம், இவங்க சாப்பிடலாம் இவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது. கொய்யாப்பழம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டு தோட்டத்தில் இதே போல் கொய்யா கன்றுகள் நட்டுட்டோம்னா அதில் நடுத்தரமான கொய்யா இலைகளை பறித்து நம்ம கொய்யா இலை தேநீர் கூட போட்டுக்கலாம். நாம் எடுத்துக்கக்கூடிய உணவில் துவர்ப்பு சத்து அதிகமாக இருக்கணும் அப்படிம்பாங்க ஓரளவுக்கு. அதாவது அந்த துவர்ப்பு சத்து கல்லீரலை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த துவர்ப்பு சத்துக்குரிய உணவுகள்னு நம்ம தேடி பார்த்தோம்னா நெல்லிக்காய் இருக்கும், கொடுக்காப்புளி இருக்கும், அதை கோணப்புளியங்கன்னு கூட சொல்லுவாங்க. அதற்கடுத்து நம்ம பக்கத்தில் அருகாமையில் எளிதாக கிடைக்கக்கூடியதுன்னா கொய்யா இலை தான். அப்படி அந்த கொய்யா இலையில் ஆரோக்கியமான இலைகளை நம்ம பறித்து அதை நல்லா ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு அதில் தேநீர் போட்டு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, கல்லீரலுக்கும் குறிப்பாக நல்லது அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. அதே போல் குளிக்கும்போது ஒரு சிலர் முடி உதிர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த கொய்யா இலைகள் நடுத்தரமான இலைகள், ரொம்ப கொழுந்து இருக்கக்கூடாது, ரொம்ப முத்தின இலை இருக்கக்கூடாது, நடுத்தரமான இலைகளை பறித்து ஹேர் பேக் போடும்போது உங்களோட செம்பருத்தி பூ அல்லது செம்பருத்தி இலையோடு போடும்போது இந்த கொய்யா இலையும் சேர்த்து அரைச்சி ஹேர் பேக் போட்டிங்கன்னா முடி உதிர்வு நிற்கும். அதே போல் நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கும் கொய்யா இலைகளை கொஞ்சமாக பயன்படுத்தலாம். அப்படிங்கும்போது மயிரோட வேர்க்கால்களை நல்லா உறுதிப்படுத்தும். கொய்யா பழங்களோட சிறப்பு குறித்து மருத்துவர் கு. சிவராமன் அவர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்த்தோம்னாவே தெரியும். ஐயா நம்மாழ்வார் சொல்லும்போது ஒவ்வொரு வீட்லேயும் கொய்யா மரங்கள் இருந்தால் யாருமே பட்டினியாக இருக்க மாட்டாங்க. இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு நாளும் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறவங்களோட எண்ணிக்கை 30 விழுக்காடு அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லுது. அதனால் நம்ம இந்த கொய்யா மரங்களை எல்லா வீடுகளையும் நட்டு வச்சோம்னா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். கொய்யா கன்றுகள் உணவுக்காக மட்டும் இல்லை, பழத்துக்காக மட்டும் கிடையாது. தேநீர் தயாரிக்கலாம், ஹேர் ஆயில் தயாரிக்கலாம். இது மாதிரி நிறைய பயனுள்ள ஒரு செடியை நம்ம வீட்டில் நட்டு பராமரிக்கலாம். தோட்டம் இல்லை, தரையில் இடம் இல்லைன்னா கூட மாடி தோட்டத்தில் தொட்டிகளில் கூட வச்சு நம்ம பராமரிக்கக்கூடிய அளவில் இருக்கிறோம். அதனால் மாடியிலையும் இதை வளர்க்க முடியும். அதனால் எல்லாருமே வீட்டுக்கு வீடு ஒரு கொய்யா கன்று நட்டு வைக்கிறது ஆரோக்கியமான உணவை உறுதி செய்யும். நன்றி.